aware of it. நீதிமொழி 24:28 அந்த வாசம் சொல்கிறது, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. ஆங்கிலத்தில் டோன்ட் பி டிஸ்ஆனஸ்டி. ஞானம் இல்லை என்றால் அங்கே உண்மை இல்லை, ஞானம் இல்லை என்றால் நீதி இல்லை, ஞானம் இல்லை என்றால் அங்கே சத்தியம் இல்லை. அதாவது ஞானமற்றவர்கள் உண்மை இல்லாமல் இருப்பார்கள், ஞானம் உள்ளவர்கள் உண்மையோடு வாழ்வார்கள். அடுத்த ஒரு குறிப்பு, ஞானம் உள்ளவர்கள் அதிகமாக இச்சை அடக்கவில்லாமல் இருப்பார்கள். கிரீட், அதிகமாக உலக பொருட்களை அதிகமாக விரும்புவார்கள். 26-25 அது எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இதமாக பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இதயத்தில் 7 அருவருப்பு இருக்குதான். 7 அருவருப்பு சொல்லு. பகையை வஞ்சகமாய் மறைப்பான், அவன் பொல்லாங்கு மகாசபையில வெளிப்படுத்தப்படும், படுகொழியை வெட்டுவான். கவனியங்கள், கள்ள நாவு, அடுத்து இச்சகம் பேசுகிற வாய், இதெல்லாம் மேன் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி, மேன் ஆஃப் கிரீட். திருமுறை படிக்கிறேன், அவன் இதமாய் பேசுவான் ஆனால் இச்சகம் இருக்கும். அருவருப்பு, பகையை வஞ்சகமாய் மறைப்பான், அவனுடைய பொல்லாப்பு வெளிப்படுத்தப்படும், படுகொழி வெட்டுவான், அடுத்து கல்லை புரட்டுவான். கள்ள தராசு இருக்கும், அதாவது இச்சகம் பேசுகிற வாய் இருக்கும். இதெல்லாம் அன்பான லைஃப் ஆஃப் கிரீட், ஒரு இச்சிக்கிற வாழ்க்கை, அது தேவை. அதற்காக எதையும் செய்வார்கள். இப்போ நம்ம படித்தோமே, கல்லை புரட்டுவார்கள், படுகொழியை வெட்டுவார்கள், எந்த நிலைக்கும் போவாங்க. அவளுக்கு தேவை அந்த பொருள். நினைக்கிறேன் உலகத்தில் பார்க்கிறோமே, ஒன்றை அடைவதற்காக தனக்கு இடையூறா இருக்கிற எல்லாரையும் அவன் வெட்டி போடுகிறார், பிள்ளைகளை வெட்டுகிறாள், கொலை செய்கிறார். தனக்கு தடையா இருக்கிற, அது யார் வேண்டுமானாலும் கணவனா இருக்கலாம், அது யார் வேண்டுமானாலும் படுகொழியை வெட்டுகிறார். அதனுடைய கருத்து என்னவென்றால், எ லைஃப் ஆஃப் கிரீட், ஒரு இச்சை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தாகம். ஞானமற்ற வாழ்க்கையில அந்த தனியாத ஒரு தாகம் இருக்கும், தேவையற்ற இச்சைகள் இருக்கும். ஞானமற்ற வாழ்க்கையில அடுத்து ஒன்றை சொல்ல நம்புகிறேன், எப்பொழுதுமே பகைமை இருக்கும். they don't love the people. எப்பொழுதுமே ஒரு பகைமை உணர்ச்சி, கடந்த காலத்தினுடைய எண்ணங்கள், கடந்த காலத்தினுடைய அந்த காயங்களை மறக்கவே மாட்டாங்க. 29-27 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு அவன் அநியாயக்காரனா இருப்பான். நீதிமான பார்த்தாலே அவனுக்கு ஒரு வெறுப்பு, நீதிமான் கிட்ட பேசினால வெறுப்பு. இன்னைக்கு அப்படித்தான உலகம் இருக்கிறது. ஒரே விட 2 பிள்ளைகள், காயின் ஆபேல். அவன் நீதிமானா இருந்தான், அதை பொறுத்து கொள்ள முடியாத காயின் அவனை கொலை செய்தான். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பாயிருப்பான், சன்மார்க்